வாருங்கள், உங்கள் இறைவன் உங்கள் மீது விலக்கி இருப்பவற்றையும் ஏவி இருப்பவற்றையும் நான் ஓதி காண்பிக்கிறேன். எப்பொருளையும் அவனுக்கு இணையாக வைக்காதீர்கள். பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். ஏனெனில் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். மானக்கேடான செயல்களின் பக்கம் வெளிப்படையாகவோ இரகசியமாகவோ நெருங்காதீர்கள். அல்லாஹ் தடுத்துள்ள எந்த ஓர் ஆத்மாவையும் நியாயமானதற்கு அல்லாமல் கொலை செய்யாதீர்கள். இவற்றை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு இவ்வாறு போதிக்கிறார். அனாதையின் பொருளின் பக்கம் அவன் பிராயத்தை அடையும் வரையில் அழகான முறையிலின்றி நீங்கள் நெருங்காதீர்கள். அளவையும் நிறுவையையும் நீரத்தை கொண்டு நிரப்பமாக்குங்கள். நாம் எந்த ஆத்மாவையும் அதனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு நாம் கஷ்டப்படுத்துவதில்லை. நீங்கள் எதை பேசினாலும் அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயமே பேசுங்கள். அல்லாஹுவுக்கு நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் நினைவு கூர்ந்து நடந்து கொள்ளும் பொருட்டே அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு போதிக்கிறார். நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும். ஆகவே இதனையே பின்பற்றுங்கள். இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவை உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்துவிடும். நீங்கள் நேர்வழியை பின்பற்றி பயபக்தி உடையவர்களாக இருப்பதற்கு இவ்வாறு அவன் உங்களுக்கு போதிக்கிறான். நன்மை செய்பவர்களின் மீது நமது அருளை பூர்த்தியாக்கும் பொருட்டு பின்னர் மூசாவுக்கு நாம் ஒரு வேதத்தை கொடுத்தோம். அதில் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அது நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்போம் என்று உறுதி கொள்ளும் பொருட்டே அதை கொடுத்தோம். மனிதர்களே, இதுவும் வேதமாகும். இதனை நாமே இறக்கி வைத்துள்ளோம். இது மிக்க பாக்கியம் வாய்ந்தது. ஆகவே இதனை பின்பற்றுங்கள். இன்னும் அவனை அஞ்சி பாவத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனால் கிருபை செய்யப்படுவீர்கள்.